God is first. அவர் சொல்லிட்டா மறுபேச்சு இல்லை. ஆமென். எத்தனை பேர் அவருடைய சமூகத்தை உணர்ந்தீங்க? நல்லா கை காட்டுனா. ஓகே, இதுதான். இதில் அப்படியே மணிக்கணக்காக போகலாம். அதுக்கு ஆண்டவருடைய தினந்தோறும் தேடணும், வேத நிறைய வாசிக்கணும். அப்படி ஆச்சுன்னா தினந்தோறும் இதே மாதிரி வரும். ஒரு நாள் வரல கூட உன் இருதயம் ஏக்கும். இப்படிதான் அதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராங்க. இதில் போயிட்டா நீ கேட்குற ஜெபங்கள் பரலோகத்தில் கேட்கப்படும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். நான் எப்படி சொன்னேன், நீங்கள் எப்படி சொல்லுங்க. ஆமென். நான் எப்படி சொன்னேன். ஆமென். இன்னொரு முறை. ஆமென். எப்படி பேசினா வீட்டில் சண்டையே வராது தெரியுமா? புருஷனுக்கு தெரியாமல் நீ பேசு, மனைவிக்கு தெரியாமல் நீ பேசு, மாமியாருக்கு தெரியாமல் அப்படின்னா பிரச்சனையே வராது. ஏன்னு கத்துற தொட்டு தான். இன்றைக்கு உங்களோடு நான் பேசும்படி ஏறக்குறைய ஒரு மாதமாக எனக்குள்ளே உருவாகி கொண்டிருந்த ஒரு வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை, அது யார் வாயில் இருந்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தை. வேத புத்தகத்திலிருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இது குடும்ப ஆசீர்வாத கூட்டமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன குடும்பத்தை உங்கள் மத்தியில் வைத்து நான் ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பேசுவேன். அதன் பிறகு கடைசியில் உங்களுக்கு ஆட்சேபிப்பேன். நாளை காலையிலையும் இந்த கூட்டம் கரெக்டாக 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும். கடைசியில் நாளைக்கு சாயந்தரம் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன். அதனால் நீங்கள் சீக்கிரமாக வாங்க, லேட்டாக வராதிங்க. ஒரு நிமிஷம் கூட லேட்டாக வரக்கூடாது. நேற்று மாலையில் 6 மணிக்கு நாங்கள் இங்கே சாயந்தரம் 6 மணிக்கு வாலண்டியர்ஸ் மீட்டிங் வச்சுருந்தோம். அந்த வாலண்டியர்ஸ் மீட்டிங் கரெக்டாக 6 மணிக்கு 11 மணிக்கு அவர் வீட்டுக்குள்ளே வந்துடுவார். எத்தனையோ முறை நாங்கள் அதை பார்த்துருக்கோம். God is a God of timing. புரியுதா உங்களுக்கு? நம்ம இஷ்டம் போல் போயிட்டு வாங்கன்னு வர மாட்டாங்க. நீ ஒரு நேரம் குறிச்சிட்டு அந்த நேரத்தில் அவர் இருப்பார். ஒருவேளை 6 மணி ஒன்று ஜெப நேரம், அன்னைக்கு நீ 6 மணிக்கு வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா, நீங்கள் இன்றைக்கி 6 மணிக்கு நான் வர முடியாது, வெளியில் இருக்கிறேன், பஸ்ஸு லேட் ஆச்சு, ட்ரெயின் லேட் ஆச்சு, எதுவோ 8 மணிக்குப்பா நம்ம 2 பேருக்கும் 6 மணி இல்லை அப்படி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுங்களேன். 8 மணிக்கு கரெக்டாக விளையாடுவார். அதான் நம்முடைய தேவன். ஆமாம் சொல்லுங்கள். அவர்கிட்ட நீ விளையாடினா அவரும் உங்ககிட்ட விளையாடுவார். அவர்கிட்ட நீ நேர்மையும் உண்மையாக இருந்தால் அவரும் உங்ககிட்ட நேர்மையும் உண்மையுமாக இருப்பார். ஆமாம் சொல்லுங்கள். உங்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு சின்ன குடும்பத்தை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். வேத புத்தகத்தில் தமிழ் வேதாங்கமத்திலே 334வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் அந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்துக்கு பேர் ரூத்தின் புத்தகம். அந்த ரூத் புத்தகத்தில் அநேக உண்மைகளை நாம் பார்க்க முடியும், அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப சின்ன புத்தகம், 4 அதிகாரம் தான், 7 கதாபாத்திரங்கள் தான். ஒரு சின்ன குடும்பம். குடும்பத்தின் தலைவன் பேர் எல்கானா, அவன் மனைவி பேர் நகோமி. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, மக்லோன், கிலியோன். மக்லோனுக்கு ஒரு மனைவி, அவள் பேர் ஓர்பா. கிலியோனுக்கு ஒரு மனைவி, அவள் பேர் ரூத். அதன் பிறகு வந்த இன்னொரு கதாபாத்திரத்தின் பேர் போவாஸ். 7 பேர்களை கொண்டு இந்த புத்தகம், அருமையான புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு கதை அல்ல, இது ஒரு உண்மை சம்பவம். எருசலேம் பட்டணத்தில்
அல்லது எருசலேம் நகரத்தில் இது நடந்த சம்பவம். பெத்லஹேமை விட்டு வெளியே போன ஒரு குடும்பத்திற்கு வந்த ஒரு பேரிடரை சொல்லுகிறதான ஒரு புத்தகம் இது. பெத்லஹேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. அதை விட்டு போனால் வரும் தான் கேடு. அப்பத்தை விட்டு, அப்பத்தின் வீட்டை விட்டு தூரம் போனவர்கள் சோரம் போனவர்களைப் போல மாறி போனதை இந்த புத்தகம் விளக்குகிறது. இந்த புத்தகத்தில் மோவாபிய அசுத்த ஆவிகளை குறித்து, அசுத்த வல்லமைகளை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். இதை விளக்குற அப்புறமா அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகத்தை இனிமேல் நீங்க வாசிக்கும் போதெல்லாம் அதனுடைய கதைகள் அப்படியே புரிஞ்சுக்குவீங்க. 4 அதிகாரம் தான், சும்மா அப்படி வாசிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறத நீங்க மனசுல வைக்கும் போது இனி நீங்க எத்தனை ஆயிரம் முறைகள் வாசித்தாலும் உங்கள் வாழ்நாளில அந்த கதைகளை நீங்கள் நன்றாய் படம் போல பார்க்க முடியும். ஆவியானவர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. இந்த புத்தகத்தில் 2 விதமான கிறிஸ்தவ குடும்பத்தை பார்க்க முடியும். ஒன்று ஓர்பால், இயேசுவை சில காலம் பின்பற்றி பிறகு பின்வாங்கி போன நிலைமையை காட்டுகிறது தான் இந்த ஓர்பால். இன்னொருத்தி ரூத், கடைசி வரை மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும் இயேசுவை பின்பற்ற நான் ஆசையா இருக்கிறேன், திரும்பி பார்க்க மாட்டேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன், நோ டர்னிங் பேக் என்று சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை அறிய முடியும். இந்த புத்தகத்திலே ரூத் என்ற ஒரு பெண்மணி ஒரு வயலிலே வேலைக்காரியாய், ஒரு அடிமையை போல வேலை செய்தவளாய் பார்க்க முடியும். பெண் நாட்களிலே அந்த வயலுக்கு சொந்தக்காரியாய் மாறினதையும் நாம் காண முடியும். அதன் பிறகு அந்த வயலுக்கு சொந்தக்காரனுக்கு அவள் மனைவியானதையும் பார்க்க முடியும். Working as a servant, then became the owner and also became the wife of the owner. இன்னும் மருமகள் மாமியார் உறவை காணக்கூடிய ஒரு புத்தகம், பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு மாமியார் மருமகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விலைக்கு காட்டுகிற ஒரு புத்தகம். இன்னொன்று அதுல பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் புத்தகத்துல அல்லது வம்ச வெளியில, வம்ச வரலாற்றில இடம்பெற்ற ஒரு பெண்ணின் பெயர். மத்தேயு புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் ரூத்தை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சவெளியிலே 2 பெண்கள் தான். ஒன்னு ராகாப் எனும் வேசி, இன்னொருத்தி ரூத் என்கிற ஒரு புறஜாதியான பெண். ஒரு பெரிய பாக்கியம். ஒரு பெண் வேத புத்தகத்தில், ஒரு பெண்ணின் பெயர் வேத புத்தகத்தில் இடம் பிடிக்கிறதுனா பெரிய கஷ்டம். எனக்கெல்லாம் ரொம்ப அர்த்தம். என் பேர் பைபிளில் இல்லையே. ஒரு நாள் தான் ஆவியானவர் எனக்கு சொல்லி காமிச்சார், இல்லைடா அவன் பேர் இருக்குது, நான் அதை சைலண்ட் ஆக்கி வச்சிருந்தேன், பரவாயில்ல இப்போ ஆதார் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுச்சு. என் பேர் ஜான் ஞான மோகன் சிங். ஜான் என்ற பெயரும் அதில் இருக்குது, ஞானம் என்ற பெயரும் அதில் இருக்குது.
அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வேத புத்தகத்தில் உங்கள் பெயர் இடம் பெற்றிருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கின்னஸ் புஸ்தகத்தில் பெயர் இடம் பெறது பெருசு இல்லை, இதில் வரணும். இதை விட இன்னொன்று இருக்கு. ஜீவ புத்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்குண்ணா. என் பேர் எழுதப்பட்டிருக்கு. உங்கள் பேர் நீங்கள் தான் பதில் சொல்லுங்க. என் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. உங்கள் பேர் எழுதப்பட்டிருந்தா ஆமே அல்லேலூயா சொல்லுங்க. எழுதினவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தான் எழுதினார். ஆமாம், எழுத வச்சவர் அவர் தான். அதுக்காக விலைக்கிரயம் கொடுத்தவரும் அவர் தான். அடுத்தது போவாஸ் என்ற ஒரு மனுஷனை குறித்து, அவனுடைய குண லட்சணத்தை குறித்து, எப்படி அவன் ரூத்தை மீட்டு எடுத்தான் என்பதை குறித்தும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். போவாஸ் ரூத்தை மீட்டெடுத்தான், இயேசு கிறிஸ்து சபையை மீட்டெடுத்தார். சோத்திரம் சொல்லுங்க. நீங்க தான் சபை. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus Christ is not a God for Christians. நிறைய பேர் அவர் கிறிஸ்தவர் தெய்வம் நினைச்சிட்டாங்க. நீங்களும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அவர் சகல உலகங்களுக்கு அவர் ஆண்டவா. அண்ட சராசரங்களை உருவாக்கி அவைகளை ஆளுகை செய்கிறவர். அவர் பேர் தான் இயேசு. ஒரு முறை சொல்லுங்க. அவர் பேரு சத்தமா சொல்லுங்களேன். வேற எங்கேயும் பார்க்காத சொல்லுங்களேன். தூங்குறவங்க மாத்திரம் சொல்லுங்க. ரூத் ஒரு புறஜாதியான ஸ்திரீ. யாருக்கும் அவளை தெரியாது. அவள் புருஷன் மரித்து போனான். ஆனால் இயேசு அவளை ஏற்றுக்கொண்டார். தனது வம்ச வரலாற்றில் அவருடைய பெயர் வரும்படிக்கு இயேசு கிருபை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. நான் புருஷனை இழந்து போயிட்டேன், குடும்பத்தை இழந்து போயிட்டேன், குடும்பத்தார் உதறி விட்டுட்டாங்க, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, ரூத்துக்கு வாழ்வு கொடுத்தவர் உங்களுக்கும் வாழ்வு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ரூத்தின் பெயரை தன்னுடைய வம்சாவளியிலே எழுதி வைத்தவர் உங்கள் பெயரை தன்னுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமா சொல்லுங்க. சம்பவத்துக்கு வருவோம். மைக் வச்சிருக்கிறவங்க வாசிக்கணும். ஒருத்தர் வாசிக்கிறாருன்னு இன்னொருத்தர் யோசிச்சு உட்காரக்கூடாது. ரெண்டு பேரும் யார் எடுத்தாலும் டக்கு புக்குன்னு வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலம் அது. நியாயாதிபதிகளை கர்த்தரே ஏற்படுத்தினார். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த அந்த நாட்களிலே என்ன வந்ததாம்? பஞ்சம் வந்தது. ஏன் வந்தது பஞ்சம்? ஏன் வந்தது பஞ்சம்? நியாயாதிபதிகள் தான் நியாயத்தை விசாரிக்கிறாங்க, தேசத்தை விசாரிச்சு வராங்க. தேசம் கர்த்தருடைய தேசம், தேவனுடைய தேசம் அது. ஆனால் பஞ்சம் வந்துடுச்சுன்னு போட்டிருக்கு. ஏன் பஞ்சம் வந்தது? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். நிறைய பேருக்கு முடிக்கிறாங்க எந்த முன்னால வசனம் இருக்குதுன்னு. அதுக்கு முந்தின புத்தகம் அதுக்கு மேலேயே இருக்குது பாருங்க. நியாயாதிபதிகள் 21 அதிகாரம் 25வது வசனத்தை தான் அவர் வாசித்தார். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, there was no king. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி நடந்தான். அப்படின்னா நோ கண்ட்ரோல்.
எந்த வீட்டில் ராஜா இல்லையோ, எந்த தேசத்துல ராஜா இல்லையோ, எந்த குடும்பத்துல ராஜா இல்லையோ, எந்த தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு ராஜா அரசாங்கம் செய்கிறவர், அரசாளுகிறவர் இல்லையோ, அங்கே பஞ்சம் வரும். ஏன்னா அங்கே அரசாட்சி இல்லை, அங்கே ஒரு கண்ட்ரோல் இல்லை. அவனவன் தன் இஷ்டம் போல, அவனவன் தன் இஷ்டம் போல நடந்தான். எந்த குடும்பம்லாம் இஷ்டம் போல வாழ்தோ, இஷ்டம் போல கோயிலை தெரிஞ்சு கொள்ளுதோ, இஷ்டம் போல தங்களுடைய வசதிக்கு ஏற்பார் போல யார் எங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்கன்னு நீங்களே எல்லாத்தையும் தெரிந்து கொண்டீங்கன்னா, நீனே ஒரு வேலையை, நீயே ஒரு பெண்ணை, நீயே ஒரு ஆணை, நீயே ஒரு குடும்பத்தை, நீயே ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொண்டால், நீயே ஒரு சபையை தெரிந்து கொண்டால் பஞ்சம் வரும். There is no control. If you find something of your own, you will have famine in the family. In your own practical life, you will have famine. The famine will never leave you. உங்க குடும்பத்தில் பஞ்சம் ஏற்படும், சாப்பாட்டில் பஞ்சம் ஏற்படும், பணத்தில் பஞ்சம் ஏற்படும், வசதியிலே பஞ்சம் ஏற்படும், சுகத்திலே பஞ்சம் ஏற்படும், சமாதானத்திலே பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் ஏன்? உனக்குன்னு ஒரு தலைமை இல்லை, உனக்குன்னு ஒரு தலைவன் இல்லை. கோயிலுக்கு போனா பாஸ்டர் எதனா சொல்லுவாரு, அவர் கண்ட்ரோல் கேட்கணும். அவர் கண்ட்ரோல்ல இருந்தா எனக்கு நான் இஷ்டம் போல செய்ய முடியாதே. ஏன் நேற்று சர்ச்சுக்கு வரலன்னு கேட்பாரு, ஏன் உபாச கூட்டத்துக்கு வரலன்னு கேட்பாரு. அப்படின்னு அந்த தலைமைத்துவத்தை தள்ளி விடுறவங்க. ஏ நீ என்ன எனக்கு புருஷனா, உன் பேச்சு கேட்கணும்னு நான் எழுதி வச்சு தலைவலி போயா, நீயே சம்பாதிக்கிற நானே சம்பாதிக்கிறேன். எங்க அம்மா சும்மா அனுப்பல, என்ன 70 பவுன் போட்டு தான் அனுப்பியிருக்க தெரியும்ல. நான் வெறும் கையா வந்து நினைச்சிட்டியா? நீ வச்சிருக்கிற துணி கூட என் புடவை தான், நீ படுத்திருக்கிற கட்டில் கூட எங்க அப்பா சீதனமா கொடுத்தது தான். நீ பேசினா நீ தலைமத்துவத்தை வெறுக்கிறாய். தாயின் தாப்பனியன் தள்ளி எங்க இஷ்டம் போல வாழுவோம், நீங்க என்ன எனக்கு அதிகாரம் செலுத்துறது? நாங்க படிச்சிட்டோம், எங்களுக்கு அறிவு இருக்கு, எங்களுக்கு ஞானம் இருக்கு, எங்களுக்கு பதவி இருக்கு, எங்களுக்கு படிப்பு இருக்கு என்று சொல்லினா நீ தனிமையை விரும்புகிறாய், தலைமைத்துவத்தை வெறுக்கிறாய். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டாம் என்று தள்ளி அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி. நானா கூப்பிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தானே கூட்டிட்டு போய் ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துட்டாங்க, 2 டம்ளர் கொடுத்தாங்க, நான் இன்னும் ஜூஸ் நினைச்சு குடிச்சிட்டேன். மாடு கொடுத்தா மூத்திரம் போடுது, கோமத்தை வாங்கி குடிச்சிட வேண்டியது தானே. டம்ளர் ஃப்ரெண்டு கொடுத்தானே, அந்த வாசனை தெரியுது இல்ல. வீட்டு வாசல் எதனா ஒரு நார்த்தம் அடிக்கட்டும், உன் மூக்குக்குள்ள நுழையுது இல்ல, இந்த வாசனை மாத்திரம் தெரியாதோ? அப்ப ஜூஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதவோ? தெரியாம செஞ்சுட்டேன் எப்படி சொல்லுவ? எங்கே கமாண்டர் இல்லையோ அங்கே வறுமை வரும். எங்கே ஆளுகை இல்லையோ அங்கே என்ன வரும்? வறுமை வரும். ஏசு இல்லாத ஒரு குடும்பத்தில் வறுமை கட்டாயம் வரும். காசுல தான் வறுமைன்னு நினைச்சிடாதீங்க, ஞானத்துல கூட வறுமை வரும், அறிவுல வறுமை வரும். பிள்ளைங்கள்லாம் மக்கா இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்க ஊர்ல மாடு மேய்க்க போன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எல்லாம் பேய்ப்பீங்க. நாங்க இருக்கிற சிட்டியில படிக்கலைன்னா மாடு மேய்க்க போடா அப்படின்னு, அதுதான் எங்களுக்கு அவமானம். உங்களுக்கு மாடு மேய்க்க போனோம்னா அவமானம் கிடையாது, அது தொழில். அதுக்கு கூட நீ லாய்க்கப்பட மாட்டேன்னு எங்களை சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி இல்லை. கடவுள் இல்லைன்னா அறிவற்ற செயல்களை செயல்பட்டு கொண்டிருப்பாய்.
நீ உன் இஷ்டம் போல வாழணும், கடவுள் எனக்கு வேண்டாம், அவர் கற்பனைகள் எனக்கு வேண்டாம், அவருடைய கட்டளைகள் எனக்கு வேண்டாம், அவருடைய நியமங்கள் எனக்கு வேண்டாம், அவருடைய நியாயங்கள் எனக்கு வேண்டாம் என்று தள்ளிவிட்டால் ஒருமை உன் வீட்டிலே தலைவிரித்தாடும். கீழ்ப்படிய அந்த ஜனங்களுக்கு விருப்பமில்லை. தேவனுடைய சத்தத்துக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய அவர்களுக்கு மனமில்லை. தேவனுக்கு பயந்து வாழ அவர்கள் விரும்பாதபடியினாலே அவனவன் தன் தன் இஷ்டம் போல நடந்தான். இன்றைக்கு சபையில கூட இப்படிப்பட்ட பஞ்சங்கள் வந்தது. வசனமில்லாத பஞ்சம், ஜெபமில்லாத பஞ்சம், அபிஷேகம் இல்லாத பஞ்சம், அன்பே இல்லாத ஒரு பஞ்சம். இன்னைக்கு சபையில சரியான வார்த்தைகள் இல்லை, சரியான வசனங்கள் போதிக்கப்படுவதில்லை. காத்திருந்து தேவ செய்தியை கொண்டு வந்து போதிக்கிறதற்கு ஆள் இல்லை. முழங்காலை ஊன்றி மணிக்கணக்காய் திருச்சபை மக்களுக்காக, சபையின் ஜனங்களுக்காக அழுது புலம்ப ஜனமில்லை. பஞ்சம், சபையில பஞ்சம். போதகர்கள் தங்களுடைய மந்தைகளை ஒழுங்காய் போதித்து நடத்துவதற்கு அறியாமல் இருக்கிறார்கள். சில சபைகளிலே நல்ல ஞானமுள்ள, அறிவுள்ள, தேவனுக்கு பயந்த போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேடி கண்டுபிடிக்க ஜனங்களுக்கு அறியாமை இருக்கிறது. ஏதோ தங்களுக்கு இஷ்டமானது, யாரு நம்மளை கண்டுக்காது இருக்கிறோம், இஷ்டம் போல வருவேன், இஷ்டம் போல போவேன். செத்தா வரணும் பாஸ்டர், பிறந்த நாள்லாம் வரணும் பாஸ்டர், கல்யாண நாள்லாம் வரணும், ஒரு ஆசீர்வாதம், ஒரு சிலுவை அப்படி போட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு பஞ்சம் தான் வரும். தேவனுடைய மனுஷனை நீ உருவாக்க முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க, நான் உருவாக்கணும் பாஸ்டர், நான் உருவாக்கணும் ஊழியக்காரன். யாரை நீ உருவாக்க முடியும்? தேவனுடைய மனுஷனை நீ உருவாக்க முடியாது. தேவன் தெரிந்து கொண்டவனை அவர் நமக்கு தலைவனாய் ஏற்படுத்துகிறார். மோசேயை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாய் ஏற்படுத்தினார். யோசுவாவை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாய் ஏற்படுத்தினார். ஆமென் ஜனங்க, ஹalleluya. It is God who chooses a servant of God. அது அவருடைய வேலை. A man of God is called by God, not appointed by you. தேவனுடைய மனுஷன் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறான், நாம் நியமிக்கிறதில்ல. நாங்க ஒரு சர்ச்சை தெரிஞ்சுக்கிட்டு போனோம் பாஸ்டர் அப்படி எங்களை சொல்லுவாங்க. உருப்படாததான் போவேன். நீ ரட்சிக்கப்பட்டவனே ஆண்டவரை உன் இருதயத்தில் சொல்வார், அங்க போ, உன்னை நான் போஷிப்பேன். நல்ல சமாரியன் கதையை நீங்கள் வாசிக்கவில்லையா? குத்துயிராய் கடந்த அவனை அவர் தூக்கி காயம் கட்டி எண்ணெய் தாட்சரசத்தை வார்த்து தன் சுக வானத்தின் மேல் ஏற்றுக்கொண்டு போய் சத்திரங்காரன் கையில் அவர் தான் ஒப்பு கொடுத்தார். He knows where to place you. உங்களை எங்கே வைக்கணும் என்று அவருக்கு தெரியும். You cannot choose a pastor. நீங்களே ஒரு போதகரை தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு நல்ல போதகரை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஒரு நல்ல சபையை உங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து வழி நடத்துவார். கைத்தட்டுங்க அந்த தேவனுக்கு. கடவுள் தான் உங்களை வழி நடத்த வேண்டும். நீ ஆண்டவருக்கு அடிமை, போதகனுக்கு ஊழியக்காரனுக்கு அடிமை இல்லை. எங்க பாஸ்டர் சொன்னார் அங்க போகக்கூடாது, எங்க ஊழியக்காரர் சொன்னார் அங்க போகக்கூடாது, எங்க பாஸ்டர் அம்மா சொன்னாங்க அங்க போகக்கூடாதுன்னு இல்லை.